வணக்கம் என திறமை கண்மணிகளே. நம்முடைய தமிழ்ல பொருள் வேறுபாடு பகுதியிலே நாம் ஒவ்வொரு சொல்லாக, அதாவது ஒத்தொழிகளாக இருக்கின்ற சொற்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து வேறுபாடு சொல்லிக் கொண்டே வருகின்றோம். அந்த வகையில் இன்று அணைக்கட்டு, அணைக்கட்டு என்று இருக்கின்றது. இந்த அணைக்கட்டு என்று சொன்னால் என்ன? அணைக்கட்டு என்று சொன்னால் என்ன? அணை என்பது ஒரு காரியத்தை பெயர் சொல்லாக பார்க்கும்போது பொருள் வேறு. தலையணை என்று இருக்கிறது. வினைச்சொல்லாக பார்க்கும்போது அணைத்தல், தடுத்தல் என்று பொருள் கொடுக்கிறது. கட்டு என்று சொன்னால் வீட்டை கட்டுதல். நமக்கு வெற்றிலை கட்டு பெயர் சொல்லாக இருக்கும்போது வெற்றிலை கட்டு என்று சொல்லப்படுவது. இந்த இடத்திலே அணை கட்டு என்று சொன்னால் தடுத்து கட்டுதல் என்று பொருள். அணை கட்டு ஒற்றி மிகாமல் எழுதும்போது தடுத்து கட்டுதல், அணை கட்டு என்று இருக்கிறது. ஒற்று மிகுத்து அணைக்கட்டு என்று சொல்லும்போது அணை கட்டுவதால் ஏற்படக்கூடிய டேம், அணைக்கட்டு என்று சொல்றோம் பார்த்தீங்களா? அப்போ ஒற்று மிகுந்தால் அணைக்கட்டு என்பது டேமை குறிக்கிறது. தடுத்து கட்டப்பட்ட அணையை குறிப்பது அணைக்கட்டு. அந்த அணையை எழுப்புவதற்காக அணைத்து கட்டுவது, தடுத்து கட்டுவது அணைக்கட்டு. அணை கட்டு என்று சொல்லும்போது அணையை கட்டு இரண்டாம் வேற்றுமை தொகையாக அமைந்துள்ளது. அணையை கட்டு என்று சொல்லும்போது இரண்டாம் வேற்றுமை விரியாக வரும். அப்போ அணையை கட்டு என்று சொல்லும்போது ஒற்று மிகும், அணை கட்டு என்று சொல்லும்போது ஒற்று மிகாது. அதுவே அணைக்கட்டு என்று சொன்னால் அது ஒரு இடத்தை குறிக்கும், அதாவது டேம், நீர்த்தேக்கம் என்ற அணையை குறிப்பதாக பொருள். இந்த பொருள் வேறுபாடு புரிகிறதா உங்களுக்கு? ஏதேனும் மையம் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். நன்றி.